அறிவிக்கப்பட்ட நிலையில் 2023-24 25,516 மில்லியன் யூனிட் உற்பத்தி செய்து படிப்படியாக தன்னுடைய சொந்த உற்பத்தியை அதிகரித்த அரசு திராவிட மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்டுகின்றேன். அதேபோல காற்றாலை மின்சாரத்தினுடைய நிறுவுதிறன் 1 கல்லானை சார் ஒரு நிமிஷம் நன்றி சொல்லி முடிங்க. நன்றி சொல்லி முடிங்க. காற்றாலை மின்சாரத்தினுடைய நிறுவுதிறன் 1/4/2021 8565 மெகாவாட். இது தற்பொழுது 11,686 மெகாவாட். 5 ஆண்டுகளில் 3,121 மெகாவாட் அளவிற்கு காற்றாலை மின்சாரத்தினுடைய நிறுவுதிறன் உயர்ந்திருக்கின்றன. அதேபோல ஒரு அரசினுடைய செயல்பாடுகள் அதனுடைய நிதிநிலையை பொறுத்து அதனுடைய செலவினங்கள் வருவாய் போன்றவற்றை பொறுத்து அமைகின்றன. அந்த வகையில் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு தேவையான அந்த நிதிகளை தந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தை காப்பாற்றிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்டுகின்றேன். அதற்கு காரணம் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கான அந்த வருவாய்க்கும் செலவுக்குமான இடைவெளிகள் ஏற்படுகின்ற பொழுது அதற்கான நிதிகளை முழுமையாக தந்து அந்த மின்சார வாரியத்தை காப்பாற்றி தந்தார். நான் இதை மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் நிற்க சொல்லணும். மாண்பு நீர்வளத்துறை முடிச்சு நீங்கள் முடிச்சா என்ன இல்லை, நீங்கள் முடிச்சாச்சுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் முடிச்சாச்சு, அவ்வளோதான். அதுக்கு மேலே இல்லை. நன்றி சொல்லுங்கள். திரும்ப அதே சொல்லிட்டு இருந்தா பாருங்க. இல்லை 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 முடிங்க. ஒரு நிமிஷம். என்ன அவர் 5 ஆண்டு காலத்தில் அவர் அமைச்சராக அந்த முந்தைய அரசாங்கத்தினுடைய என்னென்ன பண்ணாங்கன்றதை விளக்கமாக சொல்கிறாரா. இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கும் இதெல்லாம் செய்யுங்க என்று சொல்லுகின்ற ஆலோசனையும் சேர்த்து வழங்கியிருந்தா கூட ஒரு 2 நிமிஷம் நன்றி சொல்லுங்க. அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏற்கனவே அதுதாங்க நான் கொடுத்துட்டு இருக்கேன். மாண்பு பேரவைத் அதான் சுட்டி காட்டினேன். என்னென்ன இப்ப நன்றி சொல்லி முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2016-21 வருவாய் பற்றாக்குறை 58,534 கோடி மின்வாரியத்தினுடைய இழப்புகள். அதே 2021-26 34,447 கோடி. குறிப்பாக 2020-21 14,542 கோடி மின்வாரியத்தினுடைய நஷ்டம். அது 2025-26 933 கோடியாக குறைத்து காட்டிய அரசு திராவிட மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டி காட்டுகின்றேன். அதாவது வாரியத்தினுடைய செயல்பாட்டுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி நேரத்தில் அருமை கருதி நிறைவு செய்கின்றேன். உலர் சாம்பல் விற்பனர் நம்முடைய அனல்மின் நிலையத்தில் அது 2020-21 ஒரு வருஷம் 92 கோடி வருமானம். அதே 2024-25 241 கோடி வருமானம். வட்டியை குறைப்பது, செலவினங்களை குறைப்பது, அதே போல மற்ற சிக்கன நடவடிக்கைகள் மூலமாக தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய இழப்புகளை குறைத்து அதற்கான திட்டங்களை முன்னெடுத்த அரசு திராவிட மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டி காட்டுகின்றேன். சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் மூலமாக எங்களுடைய சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அந்த துறையை மிக சிறப்பாக வழிநடத்தி ஒரே லைன் தான் சார். ஒரு லைன் அவ்வளவுதான். இல்ல போதும் சார், ஒரே லைன். இல்ல போதுங்க. மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லுங்க. போதுங்க. you should have some compassion on என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியாது. இதுங்க திருப்பி இப்பதான் சிறப்பு திட்டத்துறைக்கு அவர் போனா எப்ப முடிக்கிறது? அது உட்காருங்க. சொல்லிட்டோம். இல்ல மாண்புமிகு மின்துறை அமைச்சர் சொல்லிட்டேன். உங்களை அனுப்புறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் நன்றி சொல்லி முடிங்க. நீங்க முடிங்க. உட்காருங்க. ஒரே வரி இறுதியாக மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய கடன் 2,47,000 கோடி என்று பல்வேறு காலகட்டங்களை சுட்டி காட்டியிருந்தால் கடந்த காலங்களில் 1,59,000 கோடியாக இருந்தது. ஒரு ஆண்டுக்கு 15,000 கோடி வட்டி கட்டி அந்த கடன் சுமை அதிகரித்திருக்கின்றன. ஒரே ஒரு கேள்வி மட்டும் இறுதியாக, தாவேக அரசில் 5 ஆண்டுகள் மின்வாரியத்தில் கடனே வாங்க மாட்டீர்களா? கடன் அதிகரிக்காதா? புதிய திட்டங்களுக்கு அரசு நிதிகளை கொடுக்குமா? அல்லது முதலமைச்சரிடத்தில் நிதிகளை கேட்டு மின்வாரியத்தினுடைய கடன் சுமை ஏறாமல் நீங்கள் பார்த்துக் கொள்வீர்களா என்பதை மட்டும் இந்த பேரவைக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டு, தமிழ்நாடு மின்சார வாரியம் என்பது திராவிட மாடல் ஆட்சியில் மக்களுக்கு மின்வெட்டில்லாத மாநிலமாக, விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கிய அரசாக திராவிட மாடல் அரசை நடத்தியவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை இந்த பேரவைக்கு தெரிவித்து நன்றியோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பேரவைத் தலைவர்களே, தொகுதி கோரிக்கை சம்பந்தமா உங்கள்கிட்ட எழுதி கொடுத்தாரு, நீங்க அவையில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,